செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வுக்கான நுழைவுச் சீட்டு இன்று முதல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தட்டச்சு, சுருக்கெழுத்தர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் 4 தேர்வுக்கு இதுவரை 11 லட்சம் பேர் இணையதளம் மூலம் விண்ணப்பித்திருந்தனர். ஜூலை 7ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் எனப்படும் நுழைவுச் சீட்டு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டது. தேர்வில் எவ்வித முறைகேடும் நடக்காத அளவிற்கு பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எடுத்து வருகிறது. குறிப்பாக இனி தேர்வாணையம் நடத்தும் அனைத்து தேர்வுகளும் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்று தேர்வாணைய தலைவர் நடராஜ் அண்மையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரபல திரைப்பட நடிகை ஹேமமாலினியின் மகள் இசோ தியோலின் திருமணம் மும்பையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பாலிவுட் எனப்படும் ஹிந்தி திரையுலகின் கனவு கன்னி என்று முன்பு அழைக்கப்பட்ட திரைப்பட நடிகை ஹேமமாலினியின் மகள்கள் இசோ தியோல் மற்றும் அகனா பிரபல ஹிந்தி பட கதாநாயகராக திகழ்ந்த தர்மேந்திராவின் 2வது மனைவியான ஹேமமாலினியின் மூத்த மகள் இசோ தியோல், தொழிலதிபர் பரத் தக்தானி ஆகியோரின் திருமணம் மும்பையில் இன்று நடைபெற்றது. பாரம்பரிய முறையில் நடைபெற்ற இந்த திருமணத்திற்கு ஏராளமான நடிகர், நடிகைகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். மணமக்களை வாழ்த்தி பேசிய நடிகை ராணி முகர்ஜி இசா தியோலின் திருமண வாழ்க்கை சிறந்து விளங்க வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவில் அமிதாப் பச்சன், வினோத் கண்ணா, வைஜெயந்தி மாலா உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தனர். I'm very happy that she's a married girl. She found the right person to marry, and then we are all very happy that she is settled with a nice person, and she's going to be in Bombay only, so that gives me immense pleasure that I will. தென்மேற்கு பருவக்காற்று துவங்கியுள்ளதை அடுத்து குமரி மாவட்டத்தில் சாரல் மழையுடன் இதமான சூழல் நிலவுவதால் மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் உட்பட அரிய வகை பறவை இனங்கள் குவிந்துள்ளன. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை மாதங்களில் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக சாரல் மழை வீச துவங்கும். இந்த ஆண்டும் துவங்கியுள்ள இந்த பருவக்காற்றின் காரணமாக குமரி மாவட்டத்தில் இதமான சாரல் மழையுடன் குளுமையான சூழல் நிலவுகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் கூழாங்கடை, செங்கல் நாரை, பெலிகான், ஒயிட்லக் உள்ளிட்ட ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளன. இந்த பறவைகள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் இங்கு முகாமிட்டிருக்கும். இந்த அரிய வகை பறவைகளை விஷமிகள் வேட்டையாடுவதை தவிர்க்க வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற நகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் நகர்மன்ற துணைத் தலைவரை கண்டித்து தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோவில்பட்டி நகராட்சியின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தேமுதிக கவுன்சிலர் சண்முகராஜா, கிரிமினல் வழக்குகளில் தொடர்புள்ள அதிமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் ராமர் அதிகாரிகளை மிரட்டி வசூல் வேட்டை நடத்துவதோடு அதிகார துஷ்பிரயோகத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அவரது இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக கவுன்சிலர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தேமுதிக கவுன்சிலர்களை வழிமொழிந்து திமுக, மதிமுக கவுன்சிலர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திருத்தணி அருகே தனியார் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 40 பேர் படுகாயமடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் செல்போன் தொழிற்சாலைக்கு சென்று வரும் தனியார் பேருந்து திருத்தணியை அடுத்து புஜிரெட்டிப்பாளையம் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மழை தூறல் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கவனம் ஒரு வேலை பஸ் மிஸ் பண்ணிட்டு ஒரு 30 பேர் கொஞ்சம் லைட்டா அடிபட்டு இந்த மாதிரி திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பட் பெட் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் அட்மிட் இருக்காங்க. ரெண்டு டாக்டர் தான் இருக்காங்க. திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி திருச்சி சிறையிலிருந்து இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்ட திமுக நிர்வாகி முரளிதரன் என்பவருடன் சேர்ந்து அரசுக்கு சொந்தமான கனிம வளத்தை முறைகேடாக எடுத்து அரசுக்கு 30 லட்சம் ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்டது வழக்கு. இதில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து திருச்சி சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்த அமைச்சருக்கு
KN நேரு தலைமையில் திமுகவினர் வரவேற்பு கொடுத்தனர். ஜெயலலிதா அரசை கண்டித்து திருச்சி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஈவேரா அரசு கல்லூரியில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்தவர்கள் கல்லூரியின் நுழைவு வாயிலை பூட்டி வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நேற்று கைது செய்யப்பட்ட புரட்சிகர மாணவர் அமைப்பினரை விடுதலை செய்ய கோரியும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது தடியடி நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய விமானப்படையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழா சென்னை தாம்பரம் விமானப்படை மையத்தில் நடந்தது. இதில் மெக்கானிக்கல் மற்றும் ஒர்க் ஷாப் பிரிவில் பயிற்சி பெற்ற 364 வீரர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து வீரர்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விமானப்படை பொறியியல் துறை முதன்மை இயக்குநர் ஏர் கமாண்டர் AK பட்டாச்சாரியா வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசும்போது, வீரர்கள் எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றார். எப்போதும் நன்னடத்தையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் வீரர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவில் ஏர் ஆபீசர் கமாண்டிங் ஏர் கமாண்டோர் S பிரபாகரன், கமாண்டிங் ஆபீசர்கள் குரூப் கேப்டன் MH கேக்ரே, கமாண்டர் RKS ஜாடோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக தங்களை வருத்திக் கொண்டு சாதனை செய்பவர்கள் உண்டு. ஆனால் இங்கே பபிள்காமை வாயில் போட்டு குழப்பி பெரிய முட்டையாக காற்று ஊதி பெரிதுபடுத்தும் போட்டி நடைபெறுகிறது. இளம் பெண்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வத்தோடு இந்த போட்டியில் பங்கேற்பதை பாருங்கள். Hey up, this looks good. That's a big one. She's not going any further. Let's see how big this is. She's looking quite pleased with herself. Let's just put it on the old measuring stick. 18 centimeters to contestant number 3. வெற்றிகரமாக பயணத்தை முடித்து திரும்பியது சீன விண்கலம். விண்வெளி வீரர்களுக்கு அதிபர் வாழ்த்து. விவரம் இடைவேளைக்கு பிறகு.